Welcome students. Now we are going to see 8th standard unit 2 supplementary. Jim Corbett, a hunter turned naturalist. அது ஜிம் கார்பெட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹண்டராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நேச்சுரலிஸ்ட் ஆகியிருக்காரு. நேச்சுரலிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, இயற்கையை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவங்க, அதாவது ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க தான் நேச்சுரலிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பாப்புலர்லி known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist and writer. அதாவது ஜிம் கார்பெட்டோட ஃபுல் நேம் பார்த்தோம்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். ஆனால் ஜிம் கார்பெட்னு தான் எல்லாத்துக்குமே இவரை தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அதாவது இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரு. வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னால் ஒன்றும் இல்லை, வனவிலங்குகளை பற்றி ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் நம்ம ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஹண்டர்னால் தெரியும், வேட்டையாடுபவர். ட்ராக்கர்னால் ஒரு அனிமலோட ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணி அது எந்த மாதிரியான அனிமல், அது எங்கே வசிக்குது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவங்கள தான் நம்ம ட்ராக்கர்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலிஸ்ட்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இயற்கையை ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ரைட்டர். ஓகே, தென் he has hunted a number of man-eating tigers and leopards in India. இவர் பார்த்தோம்னா இந்தியாவில் நிறைய வேட்டையாடி இருக்காரு. எந்த மாதிரி அனிமலை வேட்டையாடி இருக்காருன்னா, மேன் ஈட்டிங் டைகர்ஸ், அதாவது மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய புலிகளை வந்து வேட்டையாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லெப்பர்ட்ஸ், அதாவது சிறுத்தை புலிகளையும் வேட்டையாடி இருக்காரு. he had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cinefilm camera. அதாவது இவருக்கு வந்து டைகர்ஸையும் லெப்பர்ட்ஸையும் இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே தன்னுடைய கேமராவில் ஷூட் பண்ணதுனா இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது. அந்த வீடியோ எடுத்து அதை பிக்சர்ஸ் வந்து ஃபோட்டோ பண்ணுறது எல்லாமே இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. காட்டில் போய் இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ பிடிக்கிறது ப்ளஸ் வீடியோ எடுக்கிறது, அதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுனால இவர் வந்து வனவிலங்குகளை பற்றின அதிக ஒரு அனுபவம் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். ஓகே, கார்பெட் பார்த்தோம்னா இவர் எப்பயுமே தனியாக தான் வேட்டையாட போவாராம். அது மட்டும் இல்லாமல் என்னது, ரொம்ப நடந்தே போகிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா வெஹிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஜீப்பில் போவாங்க, இல்லைனா காரில் ஏதாச்சும் ஒன்று போவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தோம்னா தனியாக போய், அதாவது நடந்தே போய் வேட்டையாடக்கூடிய ஒரு பர்சன். ஹி ஆஃபன் ஹண்டட் வித் ராபின் ஹிஸ் டாக். அதாவது இவர் அடிக்கடி யார் கூட போவாங்கன்னா, ராபின் அப்படிங்கிற ஒரு டாக், இவர் வளர்க்கக்கூடிய ஒரு டாகு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹண்டிங்க்கு, வேட்டையாடுறதுக்கு. அந்த டாகை கூடயே கூப்பிட்டு போகிறான். Though he was an expert hunter, he admired wildlife. அதாவது இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ஹண்டராக இருந்தாலும் கூட, அதாவது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஹண்டராக இருந்தாலும் கூட, he admired wildlife. அதாவது வைல்டு லைஃப்னால் என்னது, வனவிலங்குகளால் இவர் வந்து அட்மையர் பண்ணப்பட்டிருக்காரு, ரொம்ப அட்ராக்ட் பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. He did not like to kill wild animals for pleasure or sport. அதாவது இவர் வைல்டு அனிமல்ஸை கொள்வது வந்து இவருக்கு வந்து அந்தளவுக்கு சந்தோஷம் கொடுக்காது. அதாவது சந்தோஷத்துக்காகவோ அல்லது விளையாட்டுக்காகவோ அதாவது வனவிலங்குகளை வந்து கொல்ல மாட்டார். வைல்டு அனிமல்ஸை இவருடைய சந்தோஷத்துக்காகவோ அல்லது விளையாட்டுக்காகவோ இவர் வந்து கொல்வது பிடிக்காது. பட் he did not hesitate to kill man-eating tigers or leopards. ஆனால் மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய மேன்-ஈட்டிங் டைகர்ஸாக இருந்தாலும் சரி, லெப்பர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதை உடனே என்ன பண்ணிடுவார், ஹெசிடேட் பண்ணவே மாட்டார், தயங்கவே மாட்டார், உடனே அதை கொன்றுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. he hunted those animals only to help people and only at the request of the government. அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா, he hunted these animals only, அதாவது மேன்-ஈட்டிங் டைகர்ஸையும் லெப்பர்ட்ஸையும் தான் இவர் வந்து, லெப்பர்ட்ஸ்னால் லெப்பர்ட்ஸ்லேயும் அது மனிதர்களை கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த லெப்பர்ட்ஸையும் தான் இவர் கொள்ளுவாராம். அந்த மாதிரி அனிமல்ஸை அதாவது பீப்புளை கொன்றுச்சுன்னா அவர்கிட்ட கவர்மெண்ட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்குமா, அதாவது இந்த மாதிரி மக்களை வந்து கொண்டுட்டுருக்கு, அதை நீங்கள் கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சா மட்டும்தான்
அவர் அதை கொல்லுவாராம் அந்த மாதிரி அனிமல்ஸை. ஓகே. ஹி டுக் நோ ஜாய் ஃப்ரம் த கில். அதாவது இவருக்கு கில்றதுனால, அதாவது எப்படி அனிமல்ஸை வந்து கொல்றதுனால இவருக்கு அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸோ ஒரு ஜாயோ சந்தோஷமோ கிடையாது. ஹி ஆஃபன் சேட் தட் நாட் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர். அதாவது இவர் அடிக்கடி சொல்லுவாராம், இவர் என்ன சொல்கிறார், இயற்கை விதிக்கு மாறாக நான் வந்து எப்பயுமே நடந்துக்க மாட்டேன், ஆப்போசிட்டாக எதிராக நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன். சப்போஸ் அந்த இயற்கையே மனிதனுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது அனிமல்ஸு வனவிலங்குகளே மனிதருக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சுன்னா, மனிதர்களை கொண்டு சாப்பிட்டுச்சுன்னா, கண்டிப்பாக அதை வந்து ஒருபோதும் நான் வந்து சாகடிக்காமல் இருக்க மாட்டேன். மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த வனவிலங்குகளால் கண்டிப்பாக நான் அதை கொன்றுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. தென் அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி, எ டைகர் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங் ஹியூமன்ஸ் when they grow old or get hurt. அதாவது இவருடைய கோட்பாடு படி, இவருடைய கருத்துப்படி பார்த்தோம்னா, டைகர்ஸ் எப்போ மனிதர்களை வந்து கொன்று சாப்பிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எப்போ சாப்பிடும்னா, when they grow old or get hurt. அதாவது அந்த வைல்டு அனிமல்ஸ் வந்து எப்போ வந்து வயசாகிடுதோ அல்லது தனது உடம்புல ஏதாச்சும் ஒரு புண்காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது முடியலனா, அப்போ தான் மனிதர்களை வந்து கொன்று சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆஸ் தே cannot run fast. அதாவது அப்போ வயசாகிடுச்சுனாலோ அல்லது அந்த அனிமலுக்கு உடம்புல ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டாலோ அப்போ வந்து அதனால் ஓட முடியாது. அதனால வேகமாக ஓட முடியாது. அதனால தான் அது மனிதர்களை கொன்று சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஸ்டார்ட்ஸ் கில்லிங் ஹியூமன்ஸ். அப்போ அந்த மாதிரி டைமில் தான் என்னது அந்த வைல்டு அனிமல்ஸ் மனிதர்களை கொன்று சாப்பிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பீப்புள் cannot run as fast as animal. அதாவது மக்களால் பார்த்தோம்னா, மனிதர்களால் பார்த்தோம்னா விலங்குகள் ஓடுற மாதிரி அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. அதனால் அந்த வைல்டு அனிமல்ஸ் வந்து வயசானாலோ அல்லது தன்னுடைய உடம்புல ஏதாச்சும் காயங்கள் இருந்தாலோ ஓகே ஈஸியாக மனிதர்களை பிடிச்சி சாப்பிட்றது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ தே பிகம் ஈஸி ப்ரே. அதுக்கு இந்த மாதிரியான டைமில் தான் மனிதர்கள் வந்து வைல்டு அனிமல்ஸுக்கு வந்து ஈஸியாக ப்ரே ஆகிடுறாங்க. ப்ரே மீன்ஸ் இறை ஆகிடுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளஷ் ஒன்ஸ். அதாவது ஒரு டைம் அதாவது மனிதர்களுடைய மீட்டை சாப்பிட்ருச்சுன்னா, ஃப்ளஷ்னால் இங்கே சதைன்னு சொல்லுவாங்க, நம்ம மீட்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளஷ்ஷை சாப்பிட்ருச்சுன்னா அதுக்கப்புறம் எ டைகர் வில் நாட் ஈட் எனி அதர் ஃப்ளஷ். அந்த டைகர் வந்து எந்த ஒரு அனிமலோட ஃப்ளஷ்ஷையும் சாப்பிடாது, மனிதர்களோட ஃப்ளஷ் தான் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. திஸ் டைகர்ஸ் ஆர் கால்டு மேன் ஈட்டர்ஸ். இந்த மாதிரியான டைகர்ஸ் தான் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேன் ஈட்டர்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய விலங்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட் வாஸ் த சாம்பவாத் டைகர். அதாவது ஜிம் கார்பெட் ஃபஸ்ட்டு வேட்டையாடி கொன்ன டைகர் பார்த்தோம்னா த சாம்பவாத் டைகர் அப்படிங்கிற ஒரு டைகர். ஃபஸ்ட்டு அந்த டைகரை தான் இவர் கொண்டிருக்காராம். மேன் ஈட்டிங் டைகர்ஸ்லேயே அந்த சாம்பவாத் டைகரை ஃபஸ்ட்டு கொண்டிருக்காரு. இட் வாஸ் எ பெங்கால் டைகர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத்ஸ் இன் நேபாள் அண்ட் த ஹிமாயின் ஏரியா ஆஃப் இந்தியா. அதாவது அந்த டைகர்ஸ் சாம்பவாத் டைகர் அப்படிங்கிறது ஒரு பெங்கால் டைகரஸாம். அந்த பெங்கால் டைகரஸ் வந்து 436 பீப்புளை வந்து கொண்டிருக்கு. அதாவது அந்த 436 பீப்புளோட டெத்துக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட்டாக் பண்ணி அதை அந்த 436 பீப்புளை கொண்டிருக்கு அந்த டைகரஸ்னு தெரியும். பெண் புலி, அதாவது ஆண் புலி கூட கிடையாது, பெண் புலி தான் இத்தனை பீப்புளை வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருந்திருக்குன்னா நேபாள் அண்டு ஹிமாயின் ஏரியா ஆஃப் இந்தியா. அதாவது நேபாளையும் ஹுமாயூன் அப்படிங்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அதாவது இப்போ உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் அந்த பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் இருந்து பீப்புளை கொண்டிருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஹர் அட்டாக்ஸ் ஹாவ் பீன் லிஸ்டட் இன் த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் as the highest number of fatalities from a tiger. அதாவது இந்த பெண் புலியோட அட்டாக் பார்த்தோம்னா கின்னஸ் புக்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதாவது அந்தளவுக்கு அதிகமான மக்களை வந்து இது கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு.
நம்பர் ஆஃப் ஃபேட்டலிட்டிஸ்னா நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஃப்ரம் எ டைகர். அதாவது ஒரு டைகரால் கொல்லப்பட்ட மனிதர்கள் வந்து அதிகமாக கொண்டிருக்கு, மனிதர்களை வந்து அதிகமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சி வாஸ் ஷூட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். அதுக்கப்புறம் தான் ஜிம் கார்பெட் வந்து 1907 அந்த டைகரை கொண்டிருக்காரு, ஷூட் பண்ணிட்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. த டைக்ரஸ் பிகான் ஹேர் அட்டாக் இன் ரூபல் வில்லேஜ் இன் வெஸ்டர்ன் நேபாள் ஹிமாலயாஸ். அதாவது அந்த டைக்ரஸ் ஃபஸ்ட்டு எப்படி எங்கே தன்னுடைய அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா, நேபாளில், வெஸ்டர்ன் நேபாளில் இருக்கக்கூடிய, அதாவது ஹிமாலயாஸில் வெஸ்டர்ன் நேபாளில் இருக்கக்கூடிய ரூபல் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு தன்னுடைய அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஹண்டர்ஸ் வேர் சென்ட் டு கில் த டைகர்ஸ். அதாவது அந்த வேட்டையாடுபவர்கள் எல்லாருமே அங்கே அனுப்பியிருக்காங்க அந்த டைகரை கொல்றதுக்காக. ஆனால் பட் சி மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தம். ஆனால் அந்த ஹண்டர்ஸ் கிட்ட எல்லாம் இருந்து அந்த புலி எஸ்கேப் ஆகி போயிடுச்சு, தப்பிச்சு போயிடுச்சு. த நேபாளிஸ் ஆர்மி ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் ஆர் கில் த டைகர். அதாவது நேபாளிஸில் வந்து அந்த ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அதை கொண்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரோவ் ஹர் அக்ராஸ் த பார்டர் இன்டு இந்தியா. அதாவது அந்த நேபாளிஸ் ஆர்மி வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது கொல்ல முடியல, அதுவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, துரத்தி விட்டாங்க. இந்தியன் பார்டருக்கு வந்து, இந்தியாவோட பார்டருக்கு இவங்க துரத்தி விட்டாங்க. தேர் சி கண்டினியூடு ஹேர் கில்லிங் இன் த ஹுமாயூன் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் அதனுடைய கில்லிங்கை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்கு. தன்னுடைய அட்டாக்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்கு. எங்கன்னா ஹுமாயூன் டிஸ்ட்ரிக்டில், இந்தியாவில் ஹுமாயூன் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஆல் ஹர் ஹில்ஸ் ஹேப்பன் டூரிங் த டே லைட். அதனுடைய அட்டாக்ஸ் எல்லாமே எந்த டைமில் நடக்கும்னா, இந்த மாதிரி கொல்லக்கூடிய இது எல்லாமே எந்த டைமில் நடக்குதுன்னா டே லைட்டில் தான் நடந்திருக்கு. டே லைட்னா பகல் நேரத்தில் தான் அது தன்னுடைய அட்டாக்ஸை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப்டு கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய பேர்த்து செவரல் இன்சிடென்ட்னா பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் பீப்புள் வந்து அங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டு கலெக்ட், எதுக்குன்னா டு கலெக்ட் ஃபயர்வுட் கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே காட்டுக்கு போவாங்க, ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க. அதையும் அங்கே போய் மறுபடியும் அதாவது பண்ணவே இல்லை. அங்கே ஃபயர்வுட் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறதில்ல, ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறதில்ல. ரூட்ஸ்னால் அங்கே கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, யாம். அண்டு அதர் திங்ஸ், மற்ற திங்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கப்புறம் அங்கே யாருமே காட்டுக்குள்ளே போகிறதே கிடையாது. தேவர் டெரிஃபைட் டு கோ அவுட். அவங்களுக்கு அதாவது டெரிஃபைட்னா அங்கே பயந்துட்டு அந்த டைகரஸ்க்கு பயந்துட்டு அங்கே காட்டுக்கு போகிறதே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாங்க. வெளியே வரதே கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெஃப்யூஸ் டு லீவ் தர் ஹட்ஸ் ஃபார் ஒர்க் ஆஃப்டர் ஹியரிங் ஹர் ரோர் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். அதாவது அவங்க தன்னுடைய வேலைக்கு போகிறதுக்கு கூட அவங்க மறுத்துட்டாங்க. தன்னுடைய ஹட்ஸ்னால் அது தன்னுடைய குடிசைகள்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் அதனுடைய கர்ஜனை சத்தம், அதாவது ரோர்னால் அதனுடைய கர்ஜனை சத்தம் கேட்டதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயுமே போகிறதில்ல, தன்னுடைய குடிசைகள்லேருந்து மக்கள் யாருமே வெளியே வரல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வெஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜஸ். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜிம் கார்பெட் கிட்ட, இந்த மாதிரி வில்லேஜ் பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பெட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கு, வேண்டுகோள் விடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹி அக்ரிட் டு ஹண்ட் ஆன் த மேன் ஈட்டர்ஸ். அதுக்கப்புறம் அந்த மேன் ஈட்டிங் டைகரை வந்து கொல்றதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டார். சரி, ஓகே, நான் வந்து எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நான் கொன்றுறேன் அப்படின்ட்டு அவர் அக்ரி பண்ணிட்டார், ஒத்துக்கிட்டார். ஓகே, தென் ஹி கேம்ப்டு இன் த ஹுமாயூன் டிஸ்ட்ரிக்ட். அதாவது ஜிம் கார்பெட் வந்து நான் அந்த புலியை கொன்னுறேன் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ரெக்வெஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து ஹுமாயூன் டிஸ்ட்ரிக்டில் வந்து போய் கேம்ப் போட்டுட்டு ஸ்டார்டட் ட்ராக்கிங் த டைக்ரஸ். அதாவது அந்த டைக்ரஸை வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். அது எங்கெங்கே சுற்றிட்டுருக்கு, எங்கெங்கே வரும் போவோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாரு. ஹி மூவ்டு அரவுண்ட் த வில்லேஜஸ் அண்டு, அதாவது அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜஸ் சுற்றி வந்துட்டுருக்காரு. எங்கேயாச்சும் தென்படுமா அப்படிங்கிறத
அந்த டைக்ரஸ் வந்து எங்கேயாச்சும் கண்ணுக்கு தென்படும் அப்படின்ட்டு அவர் சுற்றிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மேன் ஈட்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த டைக்ரஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். தென் ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸ், அதுக்கப்புறம் பல்வேறு முயற்சிகளுக்கு அப்புறம் கார்பெட் மேனேஜர் டு கில். அதுக்கப்புறம் கார்பெட்டு எப்படி முயற்சி பண்ணி அந்த டைக்ரஸை கொண்டுட்டார். த டைகர் when it killed a 16-year-old girl in the village. அதாவது ஒரு 16-year-old கேர்ளை 16 வயசு பொண்ணை வந்து கொன்னதுக்கப்புறம் தான் அந்த டைக்ரஸை இவர் கொண்டு இருக்காரு அந்த வில்லேஜில். நியர் சாம்பவாத் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் கொண்டதுனால அந்த டைகருக்கு சாம்பவாத் டைகர் அப்படின்னு பேர் இருந்துகிட்டு. அண்ட் லெஃப்ட் எ ட்ரையல் ஆஃப் பிளட். அதாவது அங்கே அந்த பொண்ணை கொண்டுட்டு அங்கே மனிதனோட ரத்தத்தை விட்டுட்டு போயிடுச்சு. அதாவது லெஃப்ட் எ ட்ரையல் ஆஃப் பிளட் விச் கார்பெட் ஃபாலோடு. அதாவது லெஃப்ட் எ ட்ரையல் ஆஃப் பிளட்னா அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த பிளட்டு சொட்டிட்டு பிளட்டோட ட்ராப்ஸ் எல்லாம் சொட்டிட்டு போகும் இல்லையா, அதனுடைய தாரை, அதாவது அதனுடைய ட்ரேஸை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, விச் கார்பெட் ஃபாலோடு, அந்த பிளட்டோட ட்ராக்கையே ட்ரேஸ் பண்ணிட்டு போய் அந்த டைக்ரஸை கொண்டுட்டார். ஆஃப்டர் எ ஹோல் டே பர்சைட், அது ஆஃப்டர் எ கண்டினியூ பண்ணிவிட்டு தொடர்ந்து போயிட்டே என்னது அதை தேடி போய் கண்டுபிடிச்சி கொண்டுட்டார். அதுக்கப்புறம் கார்பெட் ஹேட் டு அபண்டன்ட் ஹண்ட். அதுக்கப்புறம் கார்பெட் பார்த்தோம்னா அந்த ஹண்டிங்கை கைவிட்டுட்டார். டிசைட் டு யூஸ் வில்லேஜஸ் அண்ட் ஆர்கனைஸ் எ. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆஃப்டர் எ ஹோல் டே ஆஃப் பர்செட், அதாவது அந்த புலியை வந்து பின்தொடர்ந்து போய் அதை தேடிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் கார்பெட் ஹேட் டு அபண்டன் த ஹண்ட், அந்த ஹண்டிங்கை வந்து அவர் வந்து கைவிட்டார். எங்கே அந்த புலியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு கைவிட்டார், அதாவது விட்டுட்டார். விட்டதுக்கப்புறம் டிசைட் டு யூஸ் வில்லேஜஸ் அண்ட் டு ஆர்கனைஸ் எ பெயிட் த நெக்ஸ்ட் டே நியர் த சாம்பவாத் ரிவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, வில்லேஜர்ஸை வச்சு நம்ம அதை கொண்டுடலாம், அதாவது வில்லேஜர்ஸோட ஹெல்ப்பால் நம்ம அதை கொண்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு டு ஆர்கனைஸ் எ பெயிட்னா என்னது, ஒரு இறையை வந்து ரெடி பண்ணுறாரு. அதாவது ஒரு புளியை பிடிக்கிறதுனால ஒரு கரடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இறை மாட்டி விட்டு அதை பிடிப்போம். அது கொண்டு போய் அந்த கூண்டை வச்சுட்டோம்னா அது வந்து சாப்பிட்றப்ப அது பிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பெயிட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு வித் அபவுட் 300 வில்லேஜஸ். எப்படின்னா 300 வில்லேஜஸை வந்து சுற்றி, அதாவது அவங்களுடைய ஹெல்ப்பால் அதை ஆர்கனைஸ் பண்ணி பிடிக்க நினைக்கிறாரு. த நெக்ஸ்ட் டே கார்பெட் சூட் த டைக்ரஸ் டெட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பெயிட் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் டே வந்து கரெக்டாக சாப்பிட வரப்போ அதை கூண்டுக்குள்ளே மாட்டிச்சு. அது கொண்டுறாரு. சூட் த டைக்ரஸ் டெட் நியர் த சார்ட்டார் பிரிட்ஜ். அதாவது எந்த இடத்துலனா ஒரு சார்ட்டார் பிரிட்ஜ் அப்படிங்கிறது பாலம் இருக்கான், அந்த இடத்துல கொண்டுறாரு. இன் சாம்பவாத்தில் சார்ட்டார் பிரிட்ஜ் அப்படிங்கிற பக்கத்தில் கொண்டுட்டார். ஏ சிமெண்ட் போர்டு, அதாவது எ சிமெண்ட் போர்டு வாஸ் எரெக்டட். அந்த இடத்துலையே ஒரு சிமெண்ட் போர்டு வந்து வச்சுருக்காங்க. எதுக்குங்கன்னா மார்க்கிங் த பிளேஸ் வேர் த டைக்ரஸ் வாஸ் ஃபைனலி brought டவுன். அதாவது எதுக்காகனா அந்த கடைசியாக எந்த இடத்துல கொன்னோம் அந்த டைக்ரஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக அந்த சிமெண்ட் போர்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைக்ரஸ் கொன்னதுக்கப்புறம் எ போஸ்ட்மார்ட்டம் ஆன் த டைக்ரஸ் showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken. அதாவது போஸ்ட்மார்ட்டத்தில் தான் தெரியுது. இப்போ செத்தவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த டைக்ரஸுக்கும் அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அப்பர் அண்ட் லோயர் கேனைன்னா அந்த கோரைப்பற்கள் வந்து உடஞ்சி போயிடுச்சு ரைட் சைடில். அந்த ரைட் சைட் ஆஃப் ஹர் மவுத் வேர் ப்ரோக்கன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கோரைப்பற்கள் வந்து உடஞ்சி போயிருக்கு. த அப்பர் ஒன் இஸ் ஹாஃப், அதாவது மேலே இருக்கிறது வந்து பாதி உடஞ்சிருக்கு. த லோயர் ஒன் இஸ் ரைட் டவுன் டு த போன், அதாவது அந்த லோயர் கீழே இருக்கக்கூடிய அந்த இது பார்த்தோம்னா பற்கள் பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த எலும்பு வரைக்குமே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டமில் தெரிய வருது. திஸ் இன்ஜுரி வாஸ் ரிசல்ட் ஆஃப் அன் ஓல்டு கன் ஷூட் ஃப்ரம் எ கேம் ஹண்டர் ஹூ ஃபெயில் டு ட்ராக் அண்ட் கில் இட். அதாவது இந்த இன்ஜூரி தான் அந்த டைக்ரஸ் வந்து
கொலை பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அது இன்ஜுரி வாஸ் ரிசல்ட் ஆஃப் த ஓல்டு கன் ஷூட் ஃப்ரம் கேம் ஹண்டர். கேம் ஹண்டர் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது அதை கொல்லாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அது விளையாட்டுக்காக வேட்டையாட வரவங்க வந்து சுட்டிருக்காங்க. அந்த சுட்டதில் வந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடுச்சு. அதனால அதுக்கு உடம்புல காயம்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பற்களை வந்து இழந்திருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. ஃபெயில் டு ட்ராக் அண்ட் கில்ட் இட். அதை கொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு கார்பெட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவென்டட் ஹர் ஃப்ரம் ஹண்டிங் ஹர் நேச்சுரல் ப்ரே. அதுக்கப்புறம் ஜிம் கார்பெட் சொல்கிறாரு, இந்த இன்ஜுரி தான், இந்த காயங்கள் தான் இதுக்கு வந்து வேட்டையாடுவதற்கான ஒரு முதன்மை காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே அது ப்ரேவை வந்து பிடிக்க முடியல. தன்னுடைய உடம்புல காயம் ஏற்பட்டதுனாலேயோ தன்னுடைய பற்களை இழந்ததுனாலேயோ தான் நேச்சுரலாக ஒரு அனிமலை துரத்தி பிடிச்சி சாப்பிட முடியல. அதனால தான் இது வந்து மனிதர்களை கொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அண்டு ஹென்ஸ் he started to hunt humans. அதுக்கப்புறம் தான் ஹியூமன்ஸை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு, வேட்டையாடி கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, தென் ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் கேம் ஹண்டிங். அதாவது ஜிம் கார்பெட் பார்த்தோம்னா எப்பயுமே விளையாட்டுக்காக வேட்டையாடுறத வந்து எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் இருப்பார். அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். He strongly advocated that deforestation and human encroachment were the main cause of the mischievous of wild animals. அதாவது இவர் வந்து ஸ்ட்ராங்காக என்ன சொல்ல வர்றாருன்னா, டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனாலையோ அல்லது ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து, அதாவது காடுகளை அழித்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகிறதுனால தான் அவங்க வைல்டு லைஃப் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் அது வந்து வேட்டையாட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகளை அழிக்காமல் இருந்தோம்னா, அதனுடைய இருப்பிடத்தை வந்து ஆக்கிரமிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் அந்த வைல்டு அனிமல்ஸ் பண்ணாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. He went on lecturing tours to educate the people about their natural heritage and the need to conserve forest and their wildlife. அதாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வைல்டு லைஃப் வனவிலங்குகளை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லெக்சர் கொடுக்குறாரு. பல்வேறு இடங்களுக்கு போய் பல்வேறு விதமான மக்களை வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாரு. இது மாதிரி நேச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அதை வந்து பாதுகாக்கணும். நீட் டு கன்சர்வ் த ஃபாரஸ்ட். கண்டிப்பாக காடுகளை வந்து பாதுகாக்கணும், வைல்டு லைஃப்பை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சரிங் கொடுக்குறாரு. பல்வேறு விதமான இடங்களுக்கு போய் பல மக்களுக்கு வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாரு. He promoted the Association for the Preservation of Game. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ப்ரொமோட் பண்ணுறாரு, அசோசியேஷன் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம். எப்படின்னா வைல்டு லைஃப்பை பாதுகாக்கிறது, ப்ரிசர்வேஷன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஹண்டிங் கேம்லேருந்து அந்த அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அசோசியேஷன் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஆல் இண்டியன் கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப். அதுதான் எல்லா மாநாட்டிலையும், இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து மாநாட்டிலும் இந்த மாதிரி வைல்டு லைஃப்பை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. He played a key role in the establishing India's first national park in the Himalayan Hills. அதாவது இவருடைய பங்கு பார்த்தோம்னா முக்கியமாக இருந்திருக்கு. எதுனா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க்கு உருவாகிறதுக்கு இவருடைய பங்கு முக்கியமானதாக இருந்திருக்கு. ஹிமாலயன் ஹில்ஸில் நேஷ்னல் பார்க்கு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவருடைய பார்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹெய்லி நேஷ்னல் பார்க் இன் உத்தரகாண்ட் இன் இந்தியா. இதுக்கு முன்னாடி அதாவது அந்த நேஷ்னல் பார்க்கோட நேம் பார்த்தோம்னா ஹெய்லி நேஷ்னல் பார்க் அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த பார்க் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இனிஷியலி நேம்டு ஆஃப்டர் லார்டு மால்கம் ஹெய்லி. அது இட் வாஸ் இனிஷியலி நேம்டு ஆஃப்டர் லார்ட் மால்கம் ஹெய்லி. ஜிம் கார்பெட் டைட். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா லார்ட் மால்கம் ஹெய்லி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19 ஏப்ரல் 1955. அது 1955 ஜிம் கார்பெட் செத்ததுக்கப்புறம் த பார்க் வாஸ் ரீநேம்டு இன் 1957 ஆஸ் த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். அதாவது 1955 வந்து ஜிம் கார்பெட் சாகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பார்க்குக்கு மறுபடியும் ஒரு ரீநேம் வைக்கிறாங்க. ரீநேம்னா மறுபடியும் பேரை மாற்றி வைக்கிறாங்க. எப்படின்னா 1957 ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்ட்டு வைக்கிறாங்க அந்த நேஷ்னல் பார்க்குக்கு.
It was named after to honor his role establishing this protecting area in 1930s. அது இவரை வந்து கௌரவிக்கக்கூடிய வகையில் 1930s வந்து பல்வேறு விதமான மக்களை வந்து பாதுகாத்து அந்த வைல்டு லைஃப்பையும் பாதுகாத்து காடுகளை பாதுகாப்பு முறைகளை பற்றி எடுத்து சொன்னதுனால இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை ஒரு கௌரவிக்கக்கூடிய வகையில் வந்து இவரோட அந்த நேஷ்னல் பார்க்குக்கு வந்து இவருடைய பேரை வச்சுருக்காங்க. இவருடைய பங்கு முக்கியமானதாக இருந்ததுனால தான் இவருடைய ஞாபகார்த்தமாக அல்லது இவரை வந்து கௌரவிக்கக்கூடிய வகையில் அந்த நேஷ்னல் பார்க்குக்கு இவருடைய பேரை வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், டூ யூ நோ பாருங்கள், ஜாதவ் பேயஞ்ச் இஸ் பெட்டர் நோன் ஆஸ் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. அதாவது ஜாதவ் பேயஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எப்படி பார்க்குறாங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. He earned this name by spending 30 years of his life planting trees. அதாவது இவருக்கு வந்து எப்படி அந்த நேம் வந்துச்சுன்னா 30 வருஷமாக எதுக்காக பாடுபட்டுருக்காங்கன்னா பிளான்டிங் ட்ரீஸ், மரங்களை நட்டுருக்காரு. நட்டு தனியாகவே ஒரு காடை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிங் எ ரியல் மேட் ஃபாரஸ்ட் ஆஃப் 550 hectares. அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காடை வந்து இவர் வந்து அதாவது முதலாக மனிதர்களால் உருவாக்கின காடை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. இவரே காடை வந்து உருவாக்கியிருக்காரு. அது எந்த அளவுக்குனா அதனுடைய ஏரியா பார்த்தோம்னா 550 hectares இதில் வந்து பரப்பில் வந்து இவர் தனியாக காடுகளை உருவாக்கியிருக்காரு. அதனால் இவர் வந்து ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவர் தான் அந்த மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட காடுகளை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் ஜாதவ் பேயஞ்ச். ஓகே, thank you.